மூட்டு வலி என்றாலே முடங்கிவிட வேண்டாம். முட்டியில ஒரு வலி வந்துருச்சு. அது 35 வயசு ஆனாலும் சரி, 90 வயசு ஆனாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில் அது ஆர்த்ரைட்டிஸ். தட் மீன்ஸ் மூட்டு தேய்மானம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதும், அல்லது லிகமெண்ட் இன்ஜுரியாக இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றதும் இரண்டுமே தவறு. 2 மூட்டில் ஒரு வலி வந்துருச்சு அப்படின்றதுக்காகவே கீழே உட்காரக்கூடாது, சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது, குத்த வச்சு உட்காரக்கூடாது, இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது, படியில் ஏறக்கூடாது. இப்படி மூமெண்ட்டை எல்லாம் நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பாதிப்பு தன்மை அதிகமாகத்தான் செய்யுமே தவிர நம்ம பாதிப்புக்கு அது ஒரு தீர்வாக அமையாது. 3 முட்டியில் ஒரு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முட்டியோட மேல் பகுதி, உள்பகுதி, வெளிப்பகுதி, இந்த 4 பகுதியிலுமே எத்தனையோ விதமான பாதிப்புகள் இருக்குது. இந்த எல்லா பாதிப்பையும் முட்டியில் ஒரு வலியைத்தான் ஏற்படுத்தும். உதாரணமாக ஐடி பேண்ட் சிண்ட்ரோம், பர்சைட்டிஸ், டெண்டினைட்டிஸ், மஸ்குலர் இன்ஜுரி, லெகமெண்ட் இன்ஜுரி, போஸ்ட் ட்ராமாட்டிக் கேசஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், இன்னும் எத்தனையோ கண்டிஷன் இருக்குது. இந்த எல்லா கண்டிஷனுமே முட்டியில் தான் வலியை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது வலிக்காக பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸும், பொதுவாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அந்த பாதிப்புக்கு ஒரு தீர்வு அமையாது. லிகமெண்ட் இன்ஜுரி அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக எடுத்துக்கிறோம். லிகமெண்ட்ன்றது நம்ம உடம்புலையே இருக்கக்கூடிய ஒரு போனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பாதிப்பு வரவே வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த பாதிப்பு வந்தாலும் அதையும் சரி பண்ண முடியும். எதையுமே வலி அப்படின்றதுக்காக ஆர்த்ரைட்டிஸ் அல்லது லிகமெண்ட் இன்ஜுரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த மூட்டில் ஒரு வலியை ஏற்படுத்துறதுக்கும், அந்த வலி வந்தால் அந்த எப்படி சரி பண்ணலாம், தன்மீன் யாரை கன்சல்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு தகவலை இனி வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாவே ஒரு பேஷண்ட்டை எவால்வேட் பண்ணி அந்த பேஷண்ட்டோட பிரச்சனைக்கு ஏற்றால் போகிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுறதா தான் இருக்குமே தவிர பொதுவான ஒரு எக்ஸசைஸ் தெரப்பி இருக்காது. அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகெயின்.